தேர்தல் களத்துல வந்து நீங்க விமான நிலையத்துல வந்து இறங்கினவங்களுடைய வீதாசாரங்களை பார்த்துக்கோங்க, பேருந்து நிலையத்துல திரண்டு நின்ற மக்களுடைய வீதாசாரங்களை பார்த்துக்கோங்க. நீங்க பூத்துல கழிச்சு எங்களுக்கு 5000 ஓட்டு 5000 10,000 ஓட்டு நீங்க நாங்க வந்து வெற்றி பெற்றுட்டோம்னா நீங்க அரசியலே பேசாம அரசியல் இல்ல சார், நான் ஏதாவது கண்ட்ரி வேற எங்கேயா ஓடிடுறேன் சார். பார்ப்பன கடப்பாறையால் நாங்கள் திராவிட கோட்டையை இடிப்போம்னு ஒருத்தர் ஆமக்கரியான் வந்தார்ல. அதாவது ஆமக்கறி சாப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா மழையை சாப்பிடுறது, மணலை சாப்பிடுறது, நீர் வளத்தை சாப்பிடுறது, இதுதான் பிரச்சனை. அவங்க பதில் சொல்ல முடியாம ஆமக்கறி அதக்கறி இதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான வாதம். வணக்கம். அதில் உங்களுக்கு பாராட்டுகள். முதலாக ஒரு விவாத மேடையை களம் வச்சிருக்கீங்க, அதுக்கு பாராட்டு. இங்கே எல்லாருமே பேசினாங்க, அவங்கவுங்க கருத்தில் எடுத்து வச்சாங்க. அது அவங்க ஒரு கட்சிக்குள்ள உடன்பாடு, அதில் போய் நம்ம தலையிட்டு பேச முடியாது. ஆனால் களத்தில் நின்று பணியாற்றியவன் தான். ஒவ்வொரு மாவட்டம் வட்டங்கள் எல்லாமே நான் போயிருக்கேன். அவங்களாம் களத்தில் இல்லை, நான் சொல்கிறேன், அவங்க களத்துலன்னா அவங்க டிபேட்டில் தான் இருந்தாங்க. இல்லை களத்துலையும் போயிட்டு தான் வந்து நான் சொல்கிறேன், களத்துக்கெல்லாம் போயிருக்கோம். இப்போ வந்து இவங்க பேசினாங்க, சார் பேசினாங்க, அதுக்கு என்ன பண்ணாங்க, சார் ஒரு கருத்து பதிவிட்டாங்க. அது என்ன கருத்துன்னா, அதாவது நடிகர் அந்த ஒரு அவருக்கு விஜய் அவங்களுக்கு வந்து அவ்வளோலாம் மாசு வராது, சும்மா ஒரு 5000 10,000 வாக்குகள் வரும் அப்படின்னுட்டு அவங்க கணக்கிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் களத்தில் வந்து நீங்கள் விமான நிலையத்தில் வந்து இறங்கினவங்களுடைய வீதாசாரங்களை பார்த்துக்கோங்க, பேருந்து நிலையத்தில் திரண்டு நின்ற மக்களுடைய வீதாசாரங்களை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூத்துலேயும் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போய் வாக்களித்தவங்களுடைய பட்டியலை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எழுச்சி இதற்கு முன்னால் தமிழக எந்த தேர்தலையும் பதிவாகலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க நடிகர், அவங்க எங்களை வந்து நடிகர்ன்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் எங்கேருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியல, அது அவங்க அதை எனக்கு தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது சொன்னாங்க, தமிழகம் வந்து பெரிய வளர்ச்சி கண்டதுனால மக்கள் வந்து விரும்பி வந்து எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமை எங்கே அதிகமாக நடந்துட்டு இருக்கு? 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வர விட்டு வைக்கல இதே தமிழகத்தில். மது போதைகளில் இங்கே என்னென்ன அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். கனிம வள கொள்ளை கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நாளைக்கு 4000 லோடு கல் கர்நாடகத்துக்கு போயிட்டுருக்கு. யாருடைய ஆட்சியில் அது போயிட்டுருக்கு? இதெல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. அதேமாதிரி கன்னியாகுமரியிலேருந்து டெய்லி 200 லோடு வெளியே போகுது கல். அதை தடுத்து நிறுத்துறாங்க அமுதா IAS அதிகாரி போய். இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு? இப்போ யார்? முத்துவேல் கலைஞர் கருணாநிதி அவங்களுடைய ஆட்சியில் நடந்தது தான் இதெல்லாமே. அப்போ இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியுது இது இந்த திமுக இப்படி இருக்கு. அப்போ ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேடலை மக்கள் மனசுக்குள்ள எடுத்துட்டு இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் வர மாட்டானா? அதாவது திமுக அதிமுக தொடர்ச்சியாக ஆண்டுட்டாங்க. இதுல நான் ஜெயலலிதா அம்மாவையோ எம்ஜிஆரையோ நான் விமர்சனத்துக்கெல்லாம் எடுக்கல, எல்லாருமே தொடர்ச்சியாக ஆண்டுட்டாங்க. 60 வருஷத்துல இவங்க தமிழகத்திற்கு என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க? என்ன கொண்டு வந்து கொடுத்தா? மத நல்லிணக்கம் திருப்பரங்குன்றத்துல அந்த மசூதிக்கு போகக்கூடாதுன்ட்டு முதல் தடை விதித்த திமுக. அங்கதான் பிரச்சனையை கிரியேட் ஆகுது. அப்போ திமுக தான் அந்த பிரச்சனையை விதிக்குது. அப்போ திட்டமிட்டு அதாவது மத நல்லிணக்கத்தை சிதைப்பதும் திட்டமிட்டு ஒவ்வொரு களங்களையும் அமைச்சிட்டு வந்தது மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இளைஞர்களை பொறுத்த மட்டும் ஒரு மாற்றம் தேவை. அது விஜய் அவங்க நீங்க நடிகராக வச்சுருவோம், நடிகரையா அரசியல் பார்க்கக்கூடாதா? ஜெயலலிதா எங்கிருந்து வந்தாங்க? ஜெயலலிதா நடிகையாக இருந்து தானே வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தான். முக ஸ்டாலின் ஐயா படம் நடிக்கலையா? அவங்களுடைய ஃபேமிலியை சார்ந்த கலைஞர் கருணாநிதி வசனம் எழுத இல்லையா? திரைப்படத்தை மையப்படுத்தி தானே வந்தாங்க. ஒருவர் வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்தால் அரசியல் தலைவர் அந்த களத்துல பேசல, அவர் அந்த கட்சியின் தலைவர்னு பேசலாமே தவிர நடிகர்னு பேசக்கூடாது. இந்த தேர்தல் களம் முடிவு வந்து இங்க சொல்றாங்க 5000 ஓட்டு. விஜய் எங்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பொழுது எங்களுக்கு சூட்டப்பட்ட பேர் தற்குறி அணில்கள், தற்குறி. இதே எம்ஜிஆர் அவங்க கட்சி தொடங்குற போது அவருடைய கட்சிக்கு வச்ச பேர் விசிலடிச்சா குஞ்சுகள். 72ல 77 அவர் ஆட்சி பிடிச்ச பிறகுதான் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக இவர்களுக்கும் எல்லா ஆளுமை இருக்குன்னுட்டு நிரூபிக்கப்பட்ட. அதுவரை எம்ஜிஆர் அவங்க சொன்னது விசிலடிச்சா குஞ்சுகளுடைய கூட்டம், ரசிகர் கூட்டம், கூத்தாடி கூட்டம், மலையாளியின் பின்னால் நின்ற கூட்டம், இதுதான் விமர்சனம். அதுக்கு பின்னால அவர் சாதிச்ச பிறகுதான் எம்ஜிஆருக்கு வாக்கு இருக்குன்னுட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க.
அதே களம் தான் இன்னைக்கு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களத்துல இருந்து வந்திருக்கலாம், விஜய் அவங்க வந்து அரசியல் களத்துல வரல. 22 வருஷமா நாங்க மக்கள் இயக்கம் வச்சு அந்த மக்கள் இயக்கத்துல நாங்க போராடிட்டு இருந்திருக்கோம். மக்கள் இயக்கத்தை வச்சு நாங்க செயல்பட்டு இருந்தா நாங்க களத்துக்குள்ள வந்திருக்கோம். எனவே இளைஞர்களை பொறுத்த மட்டும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே இளைஞர்கள் தான் மாற்றத்தை விதைச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க வெளிநாடுகள்ல நடந்த ஒரு புரட்சிகளை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எடுத்த புரட்சி தான் மாற்றத்துக்கான களத்தை எடுத்திருக்கு. அது அவங்க சமூக வலைதளத்தை ஒரு பொருளா யூஸ் பண்ணிருக்கலாம், வேற ஏதாவது அவங்க ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இளைஞர்கள் எடுத்த மாற்றம் தான் அரசியலை மாற்றி அமைத்திருக்கு எல்லா களத்திலுமே. அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது இளைஞர்கள் எடுத்த மாற்றம் தான் அண்ணா அவர்களை கொண்டு வந்து அந்த அரியானத்தில் உட்கார. இதுல அம்மா பேசுறாங்க 1957க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் அவருடைய வாக்கு வங்கியை நிரூபித்தார்கள் சொல்லுங்க. 1957 மட்டும்தான் நீங்க தனிச்சு நின்றுருக்கீங்க. அதுக்கு பிறகு நீங்க நின்று அவ்வளவுமே கூட்டணி. இதுல எந்த வாக்கு சதவீதம் எங்களுடைய வாக்கு சதவீதம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? எந்த கணக்கீட்டுல சொல்ல முடியும்? திமுக 1957 பிறகு இன்று வரை கூட்டணியில் தான் நின்று தனித்து நிக்கவே இல்லை. அப்புறம் அது உங்களுடைய வாக்கு சதவீதம் அதை எப்படி நீங்க கணக்கிட முடியாது. இந்த தேர்தல் வந்து நீங்க வேணா எல்லாருமே சொல்லலாம், ஒரு கருப்புள்ள இருக்க நேற்று இதே தான் பதிவு பண்ண, ஒரு கருப்புள்ள இருக்க குழந்தை அது இப்படி தாய் படுத்தா, அது ஆண் குழந்தை இப்படி படுத்தா, பெண் குழந்தை எல்லாம் சொல்லுவாங்க. இப்படிதான் எல்லாரும் கற்பனையில பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மே 4ஆம் தேதி தீர்ப்பு வரைகின்ற பொழுது, அதாவது எங்களுக்கு முதல்ல சொன்னதான் அந்த அணியில் தானே சொன்ன 4 சீட்டு கிடைக்கும், 4% விஜய்க்கு இருக்குன்னாங்க முதல்ல. அதுக்கு பிறகு 10% நாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாருமே சார் பேசினாங்க, அவங்க பேசினாங்க. எல்லாருடைய கருப்பொருளும் விஜய் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை மையப்பட்ட. இங்க வேற யாருமே அரசியல் தலைவர்கள் இல்லையா? திருமாவளவன் இருக்காங்க, ஐயா ராமதாஸ் இருக்காங்க, சசிகலா அண்ணன் இருக்காங்க, அண்ணன் சீமா அண்ணன் இருக்காங்க. இவங்க யாரை பத்தியுமே பேசாமல் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை மட்டுமே நீங்கள் உச்சரிக்க வச்சிருக்கீங்கன்னா விஜய் என்கின்றவர் உயர்ந்து விட்டார் என்பதுதான் அர்த்தம். அந்த வாக்கு சாதத்துல முன்னேறிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எல்லாருமே தானே சார் பேசுறாங்க. புதுசா வந்தவர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கூட்டணியில் தான் இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இன்னொன்னு இவங்க எல்லாரும் எக்ஸிஸ்டிங்கா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதிமுக வந்திருக்காங்கனால சொல்றாங்க. ஒருவேளை புதுசா இல்ல சார், இப்போ ஒருவேளை புதுசா அஜித் வந்திருந்தா அஜித் வச்சு பேசியிருப்போம், புதுசா வேற யாராவது பேசியிருந்தது. நீங்க சொல்றது கரெக்ட். ஆமா, புதுசா வந்தது வந்து அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்க விமர்சனம் வைக்கலாம். அது விமர்சனம்னா 5000 ஓட்டு கிடைக்குமா, விஜய் இது ஒரு ஃபேக்டே இருக்காது அப்படிங்கறதுல. தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்க அந்த விமர்சனங்கள் வச்சா நாங்க ஆமா நாங்க நின்னோம், எங்களால இது பண்ணல, உங்களுக்கே தெரியாது அது என்ன, அந்த வாக்கு சதவீதம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, சாருக்கு தெரியாது. சார் பூத்துல வேலை பார்த்து எங்களுக்கு தெரியும் சார், எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு, யார் யார் வந்து போட்டாங்கன்னு தெரியும். ஆனா அடிப்படையில சொல்றோம், ரிசல்ட் பார்த்து தான் தேர்தல் முடிவுறாங்க, பார்க்கணும் அவசியம் இல்ல. பூத்துல வேலை பார்த்து திருவையாறுல சிவாஜி ஜெயிப்பாருனாங்க. பூத்துல வேலை பார்த்துட்டு 3000 சிவாஜியோட ஏஜென்ட் கேளுங்க, அதிமுக ஏஜென்ட். நான் சொல்றேன், நான் பேசுறேன் சார், நடந்து சார் பக்கலால தானே ஒவ்வொரு வரலாறு அப்படிதான் சார். இல்ல சார், தோல்வி வரலாறு நம்ம எடுத்துக்கோங்க. புரட்சி தலைவர் வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க கணிச்ச கணிப்பு எல்லாத்துலயும் சக்சஸ் சார். புரட்சி தலைவர் வரலாறு நீங்க அந்த பாராளுமன்ற தேர்தல்ல 2 சீட் வாங்கி நீங்க தோக்கலையா சார்? ஆமா தோத்துறோம். நீங்க கணிச்சீங்க அதையும், அது நீங்க யாரை கணிச்சீங்க சார்? அப்பவே கணிச்சு தான் போடுறோம். இதெல்லாம் தெரியும் சார். சார் ஓட்டு எவ்வளவு விழுந்திருக்கு, என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அதை எல்லாரும் வெளியே சொல்லாம அரசியல் கட்சியை சொல்லாது. நம்ம ரெண்டுக்குள்ள ஒரு பெட் சார். நீங்க பூத்துல கணிச்சு எங்களுக்கு 5000 ஓட்டு 5000 10000 ஓட்டு நீங்க நாங்க வந்து வெற்றி பெற்றுட்டோம்னா நீங்க அரசியலே பேசாம. அரசியல் இல்ல சார், நான் ஏதாவது கண்ட்ரி வேற எங்கயா ஓடிடுறேன். போங்க சார், நல்ல இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டுல. ஆமா சார், 100%. ஆனா நான் போயிடுறேன். நீங்க நாங்க தானே ஜெயிச்சிருக்கோம். நாங்க தோக்க மாட்டோம் சார். அதுல தெரிஞ்சு போச்சு சார். யாரு அரசியல் ரீதியா பேசுறா, யாரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்றா, இல்ல இந்த கனவுல நீங்க மிதங்க. கனவு காண்பது எல்லோருக்கும் உரிமை. ஆனா போட்டி வைக்கிறதுல போட்டி வச்சிருக்கோம், வச்சா எதிர் போட்டி என்னன்னு சொல்லணும். இல்ல அரசியல் ரீதியா நீங்க என்ன அரசியல் நீங்க பேச வரீங்க? என்ன சொல்லுங்க, அரசியல் ரீதியா என்ன அரசியல் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன அரசியல் பேசிட்டு இருக்கோம்? நீங்க என்ன அரசியல் பேசுங்க, அதை சொல்ல நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல, அரசியல் புதுசானால உங்களுக்கு தெரியாது சார். நீங்க பழைய அரசியல் இல்ல இல்ல அதான் சொல்றோம். இல்ல அதான் சொல்றோம். ஆமா ஆமா, தனிப்பட்ட முறையில் இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கோங்க உங்களுக்கு தெரியும். வரி ஏய்ப்புல இருந்து
ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னு தெரியும். இல்ல இந்த சொந்த நிதியில எவ்வளவுனா பொது நிதியை கொடுத்தோம்னா இந்த வால்யூமை கணக்கு பண்ணுங்க. தமிழ்நாடு 2 நாள்ல சுருட்டி முடிச்சிட்டு போயிருவீங்க. அதுதான் நீங்க கொடுத்திருக்கிற வால்யூம். நீங்க சொந்த நிதியில கையாள நீங்க வரி கெட்டாம இருந்த தொகையோட வால்யூம் எவ்வளவு தெரியுமா? அதே நிதியை கவர்மெண்ட் நிதியோட அப்ளை பண்ணா நீங்க என்ன எவ்வளவு அடிப்பீங்கன்னு தெரியுமா? இது ரொம்ப சிம்பிள் சார். எல்லாத்துக்குமே மெட்டீரியலைஸ் எவிடன்ஸ் இங்க இருக்கு. அதனால எங்க கட்சி தலைவர்களை ஏத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எங்க கட்சி தலைவர்களை ஏத்துக்கிட்டீங்க, எங்க கட்சி தலைவர்களை ஏத்துருக்கீங்க. நீங்க ஏதாவது என்ன பேசுறீங்களா? ஏத்துக்கலையா சார்? அதாவது இல்ல விஜய் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? இல்ல இதுக்கு நீங்க முடிவு பண்ணிருங்க. இதுக்கு நீங்க ஒரு விஜய் புரட்சி தலைவரை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? விஜய் அண்ணாவை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? விஜய் அம்மாவை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரா இல்லையா? பதில் சொல்லுங்க. அவர் சொன்னது சரியா இல்லையா? விஜய் அப்படி சொன்னா இல்ல, விஜய் அப்படி சொன்னாரா இல்லையா? பேசி முடிக்கிறல கேள்வி இது. நான் கேள்வி பதில் சொல்லலாம். விஜய் அப்படி சொன்னாரா இல்ல? விஜய் சொன்னாரா இல்லையா? அது வேண்டாம். ரேஸ் பண்ணி பேசுங்க. சொன்னாரா இல்லையா? ரேஸ் பண்ணி பேசுங்க. ரைஸ் எல்லாம் கிடையாது. இங்க வந்து டிபேட்ல உட்கார்ந்துட்டு ரைஸ் பண்ணி பேசாதீங்க, சத்தமா பேசாதீங்க. இது டெசிபல் ரெக்கார்ட் நடக்குது. எனக்கு பதில் டெசிபல் இவ்வளவு டெசிபல் பேசணும். இது ஸ்டுடியோல உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குமா? இது பட டயலாக் சார். கொஞ்சம் மேல போறீங்க. இன்னும் கொஞ்சம் கீழ வாங்க சார். சிரிப்பு கண்ணு பதிலுக்கு சொல்ல வரல. இப்பதான் அமைதியா இருக்கீங்க. இப்பதான் அமைதியா இருக்கீங்க. ஒரு தமிழகத்துல ஒரு நல்லது எந்த தலைவர் வச்சிருக்காங்களோ அந்த தலைவருடைய நல்ல வயதுகளை நாங்க எடுத்துக்கிட்டோம். இதுல மாற்று கருத்து இல்ல. யார் எந்த தலைவர் எங்களுக்கு 5 தலைவர் தான் நாங்க கொள்கை தலைவர் வச்சிருக்கோம். ஆமா, நான் ஏத்துக்கிட்டேன். அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். நல்ல இந்த விஷயங்களும் எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான் சொல்லிடுவோம். அவர் பேசுனதுல இருந்து நாங்க வந்து யாரையுமே தடை சொல்லவில்லை. இவர்கள் வரக்கூடாது, அவர்கள் வரக்கூடாதுன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பாரம்பரியமே கலை இலக்கியம் சார்ந்ததுதான். அதிலிருந்து வந்தவர்கள் தான் எங்களுடைய நடிகர் சொல்லணும். ஆமா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க பாருங்க. ஏன்னா அவர் இதுவரைக்கும் தன்னை ஒரு தலைவராக எங்களுக்கு நிரூபிக்கவே இல்லை. அவர் செய்தது எல்லாமே எப்படி வந்து நிரூபிச்சார் தலைவரா? ஏன்னா அவரோட செயல்பாடுகள் அவருடைய செயல்பாடு ஒண்ணு சொல்லுங்க. பேச விடுங்க. நான் 2 முதல்ல பதில் சொல்லிடுறேன். ஏனென்றால் இவர் திரும்ப ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் மசூதிக்கு செல்ல விடாமல் தடுத்தது அப்படின்னு சொல்றாரு. அதுலயே அவரோட புரிதல் என்ன புரியுது பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத கலவரம் நடக்காமல் தடுத்ததுதான் முதல்வரின் செயல்பாடு. அதுல வந்து மசூதிக்கு செல்ல விடாமல் நான் சொல்லிடுறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்ல. மனசுல குறிச்சு வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். அதனால நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் சொல்லுங்க. அதனால இந்த மத கலவரத்தை நடக்க விடாமல் இந்துத்துவ சக்தி உள்ளே வராமல் தடுத்த அந்த பெருமை நம்முடைய முதல்வருக்கு இருக்கிறது. முதல்ல தமிழகத்துக்கு கொண்டு வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வச்சது கூட்டணி வைத்த போது அவர்கள் இந்துத்துவ பேசக்கூடாது என்ற கண்டிஷனோடு குறைந்தபட்ச கொள்கையோடு நாங்கள் இருந்தோம். அப்போது ராமர் கோயிலை பற்றி பேச்சே இல்லை. குறைந்தபட்சமா இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதாவை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற நீட்டை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கச்சத்தீவை தாரை வார்த்தை திராவிட முன்னேற்ற இங்க அனைத்து அநியாயங்களும் நடந்து திராவிட முன்னேற்ற புரியல பாருங்க. நீட்டுங்கிறது அது பண்ணச்சு தாக்கல் பண்ணச்சு உங்களுடைய இணையமைச்சரா இருந்து உங்க திமுகவை சார்ந்து. ஒரு நிமிஷம் கரெக்ட் தானே? ஒரு நிமிஷம். நீட் என்கின்ற அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய மாநில பட்டியல்ல கிடையாது கல்விங்கிறது. ஏற்கனவே அது அங்க போயாச்சு. அதை முடிவெடுக்க வேண்டியது ஒன்றியம். அதற்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சொன்னோம். மக்கள் வாக்கு வச்சு நம்பிக்கையில விளையாடுவீங்களா? அது சொன்னோம். இப்ப இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நாங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள் தான். உங்களோட நிலைப்பாடு என்ன? நாங்க நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கோம். அப்ப அதுக்காக எங்க குரல் கொடுத்திருக்கீங்க? எங்க குரல் கொடுத்திருக்கீங்க? எப்ப வந்தாங்க? இன்னைக்கா வந்தாங்க? அத சொல்லுங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்காங்களா? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம ஒருத்தர் வராரா? அவரை நாங்க நம்பணுமா? அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றத்தை பற்றிய புரிதல் இன்மையை நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறீர்கள். இதே புரிதல் இன்மைதான் உங்களுடைய நடிகருக்கும் இருக்கு. அடுத்தது வாக்களிப்பதற்காக சீருடையில் நாங்கள் வந்தோம், விமான நிலையத்தில் வந்தோம், அப்புறம் கூட்டமா வந்தோம். இது என்ன ஃபர்ஸ்ட் ஷோவா? எல்லாரும் ஒரே மாதிரி போய் வைப் பண்ணலாம், எல்லாரும் போய் ஃபயர் விடலாம், எல்லாரும் ஜாலியா இருக்கலாம், என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுகின்ற சிந்தனையில் தான் 4:30 மணிக்கே அவங்களோட வாக்காளர்கள் போய் நின்றுருக்காங்க. 4:30 மணிக்கு போய் யாராவது தேர்தல் வாக்குச்சாவடியில நிப்பாங்களா? அவ்வளவு புரிதல் இன்மையோடு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திராவிட சிந்தனையால் தான், பார்ப்பன கடப்பாறையால் நாங்கள் திராவிட கோட்டையை இடிப்போம்னு ஒருத்தர் ஆமக்கரியான் வந்தார்ல, அவரும் குரல் எழுப்பி பேச முடிகிறது. அமைதியா இருங்க. அவரும் குரல் எழுப்பி பேச முடிகிறது. தமிழ்நாட்டில் உங்களுடைய தலைவரும் குரல் எழுப்பி பேச முடிகிறது. காரணம், இங்க இருக்கக்கூடிய மத சுதந்திரம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட வடநாட்டுல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாதிரியார் வாயை திறந்து சாணியை உள்ள திணிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொன்ன நிலைமை இருந்தது. அதையெல்லாம் பார்த்துதான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி கலவரம் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக வாக்களிச்சிருக்காங்க. உங்களுடைய தலைவர், உங்களுடைய நடிகர், அவங்களுடைய ஆமைக்கறி நடிகர் 2 பேரும் தமிழ்நாட்டில் களமாட முடிகிறது என்றால் அதற்குமே திராவிடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கம், மத நல்லிணக்கம். முதல்ல நிறைய சொல்லிட்டாங்க. நான் முதல்ல இந்த தேர்தலை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். தேர்தலில் வந்து இந்த வாக்கு விழுக்காடு உயர்ந்ததை பேசுகிறோம். ஆனால் முக்கியமான ஒரு புள்ளியை வந்து நம்ம கடந்து போகிறோம்னு நினைக்கிறேன். அதாவது ஜனநாயகத்தில் வந்து மக்களுக்கான உச்சபட்ச அதிகாரம் வந்து வாக்கு மட்டும்தான். இங்கே எல்லோரும் சரிசமம் நடத்தப்படுற ஒரே இடம் வந்து வாக்கு போகிற இடம் தான். சமூகத்தில் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வு மாறுபாடு, வர்க்க நிலை மாறுபாடு இருக்குது. எல்லோருக்கும் வாக்கு சரிசமம் தான். ஆனால் அந்த வாக்கு வந்து இன்னைக்கு வந்து விற்பனைக்கு வந்துருச்சு. அதுதான் ஜனநாயகத்தில் வந்து ஒரு சாபக்கேடு. ஜனநாயகத்தில் வந்து யார் வேணாலும் தோல்வி அடையலாம். அதாவது பெரும் தலைவர்களே தோற்று போயிருக்காங்க. காமராசர், கக்கன், ஜீவானந்தம், நல்லக்கண் ஐயா, இரோம் சர்மிளா, அண்ணல் அம்பேத்கர் கூட தோற்று போயிருக்காங்க. யார் வேணாலும் தோற்கலாம், ஆனால் ஜனநாயகம் தோற்கக்கூடாது. ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் ஜனநாயகம் சாகடிக்கப்படுது அப்படின்னு களத்துலேருந்து நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா வேதாரண்யம் தொகுதியில் வந்து நான் போட்டி போட்டேன். நாங்கள் வந்து தேர்தலுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பரப்புரையை அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பரப்புரையை முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு திமுக அதிமுக 2 கட்சியும் வாக்கு காசு கொடுத்தது. அண்ணா காலத்தில் காஞ்சிபுரத்தில் அண்ணாவை தோற்கடிக்க வந்து காங்கிரஸ்காரங்க 8 அண்ணா 4 அண்ணா கொடுத்தாங்க. ஆனால் அண்ணா சொன்னார், என்னை தோற்கடிக்க வந்து 6 மலை தாண்டி 7 மலை போய் வெங்கடேச பெருமாளை கூட்டி வர்றாங்க, வெங்கடேச பெருமாள் மேலே சத்தியம் வாங்குறாங்க, என்னை எதிர்க்க வந்து தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து அண்ணாவோட வழிவந்த திமுக, அண்ணாவை கட்சியோட பெயர்லையும் கொண்டு வச்சிருக்கக்கூடிய அதிமுக 2 கட்சியும் வாக்கு காசு கொடுக்குது. இந்த காசு கொடுக்கறத வந்து மிக இலகுவாக்கிட்டாங்க. நான் என் தொகுதியில் வந்து நான் பார்த்தது, இது வந்து அதிமுகவின் சார்பாக விநியோகிக்கப்பட்ட டோக்கன். அவங்க வந்தால் வந்து 10,000 ரூபா வந்து தருவோம், 2,000 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மையப்படுத்தி இதை ஒரு அந்த காசோடி போலவே வடிவமைச்சு கொடுக்குறாங்க. இதையும் வந்து அவங்க நேரடியாக விநியோகம் பண்ணலை, மறைமுகமாக கள்ளத்தனமாக விநியோகம் பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் இது போல கூப்பன் டோக்கன் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் வாக்கு கேட்டு துண்டறிக்கை கொடுக்க போகிறப்ப மரக்கன்று கொடுத்தாலே குற்றம்ங்கிறாங்க. ஆனா இது அதிமுக சார்பாக விநியோகிக்கப்பட்டிருக்கு, திமுக சார்பாக விநியோகிக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகுதிக்கு சராசரியா வந்து ஒரு வேட்பாளர் வந்து அதிகபட்சம் செலவு பண்ணலாம்னு தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்சவரம்பு 40 லட்சம். அந்த 40 லட்சத்தை தாண்டி 1 ரூபா கூட செலவு பண்ணாலும் அது முறைகேடு, லஞ்சம், லாவணியம்னு தேர்தல் ஆணையமே சொல்லுது. ஆனா இங்க திமுக அதிமுகலாம் சராசரியா ஒரு வேட்பாளர் வந்து 25 கோடியை கொட்டி இறக்கிறாங்க. அந்த 25 கோடிங்கிறது குறைந்தது 1 லட்சம் வாக்காளருக்காவது காசு தரணுங்கிறத அடிப்படையாக கொண்டது. அப்ப இந்த அமைப்பு முறைக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அமைப்பு முறைக்குள்ள மக்களாட்சி வந்து ஒருபோதும் இருக்காது, நல்லாட்சி ஒருபோதும் மலராது, சேவை தொண்டு ஊழியம் எதுக்கும் மதிப்பு இருக்காது. இப்ப இந்த தேர்தல் காலத்துல இந்த அமைப்பு முறைக்குள்ள ஜனநாயக ஓட்டை இருக்கிறப்ப இந்த களத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி போராடி கருத்தை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, கொள்கையை சொல்லி, அரசியல்படுத்தி நாங்க பெற்றுக்கிற 8 விழுக்காடு வாக்குங்கிறது அபரிமிதமானது. மக்களாட்சியில் ஒரு மறுமலர்ச்சி, ஜனநாயகத்தில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சி நாங்கள் இலவசங்கள் அறிவிக்கலை, எந்த இலவசமும் அறிவிக்கலை. கல்வி, வேலைவாய்ப்பு, அப்புறம் வந்து அது தொடர்பான வளர்ச்சிங்கிறத முன்னிலைப்படுத்தான் பரப்புரை பண்ணோம். அதே போல திமுக அதிமுக வாக்கு காசு தர்ற வேலை இல்லை. நாம் தமிழர் கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு மக்கள் காசு கொடுத்தாங்க. நாங்கள் பரப்புரைக்கு போறப்ப 500 ரூபா, 1000 ரூபா, 150 ரூபா அப்படின்னு அவங்க காசு கொடுத்து, எங்களுக்காக தான் நீங்க பாடுபடுறீங்க, எங்களுக்காக தான் உழைக்கிறீங்க, நீங்க இதை வச்சுக்கோங்க, என்னால் களத்தை பங்களிப்பு செய்ய முடியல அப்படின்னு அவங்க காசு கொடுத்து நாம் தமிழர் கட்சியை வளர்த்தாங்க. இதுல என்ன கெடுவாய்ப்புனா, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், சுரண்டல், முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் அப்படின்னு பேசக்கூடிய கம்யூனிஸ்டர் கூட இந்த தேர்தல் காலத்தில் காசு கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டாங்க. தாவேகா வந்து பறந்துபட்டு தமிழ்நாடு முழுக்க கொடுக்கலாம் கூட அவங்களும் சில தொகுதிகளில் தாவேகா கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த தேர்தல் காலத்தை முழுக்க முழுக்க நேர்மையா உண்மையா சமைச்ச கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மக்கள் பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி பரப்புரை செஞ்சு பரப்புரை மூலமா வாக்களை பற்றிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. அம்மா பேசுறப்ப இந்த பாஜக அப்படின்னு, இந்த பாஜக நாங்க வந்து கட்டுப்படுத்தணும், குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறாங்க. இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிற ஒன்றை சொல்லி ரொம்ப நாளா வந்து இவங்க மடைமாற்றம் பண்றாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது 99ல 98. வாஜ்பாயோட முதல் ஆட்சி 13 நாள்ல கவிழ்ந்து போகுது, அறுதி பெரும்பான்மை இல்லாம. அப்ப பாஜக ஒன்று கூடி
நாம தனிச்சு நின்று அறுதி பெரும்பான்மை பெற முடியாது, சில மாநில கட்சியில உள்வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒண்ணு 98 வகுத்து அப்படிதான் ஜெயலலிதா கூட்டணி போறாங்க. திரும்ப 99 அது தொடருது. அப்ப குறைந்தபட்ச திட்டம் போட்டு நாங்க பாஜக கட்டுப்படுத்தங்கிறது போய் அதை கடந்து இவங்க திமுக பாஜக இருக்கப்பதான் 2002 குஜராத்ல 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த படுகொலையின் போது மோடிக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டை வாக்கு செலுத்தியது திமுக. அதுக்கு பிறகு என்னோட கௌரவம் போச்சு, என்னோட தன்மானம் போச்சு, என்னை களங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கௌரவ யாத்திரைன்னு மோடி ஒரு யாத்திரையை நிகழ்த்தினப்ப குஜராத்ல மோடியோடு கரங்குலுக்கி ஆதரவு தெரிவிச்சது திமுகவை சேர்ந்த SS பழனிமாணிக்கம். இந்த பார்ப்பன கடப்பாறை அப்படிங்கிறாங்க. அதாவது ஆமக்கறி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா மழையை சாப்பிட்றது, மணலை சாப்பிட்றது, நீர் வளத்தை சாப்பிட்றது இதுதான் பிரச்சனை. இப்ப அதுதான் நடக்குது. இப்ப என்னன்னா பார்ப்பன கடப்பாறைங்கிறாங்கல்ல, நாங்க என்ன சொல்றோம், பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பன அல்லாத அரசியல் இதை சொல்லி திராவிடத்தை கட்டமைச்சு ஏமாத்திட்டாங்க. அப்ப பார்ப்பனர்களையும் நாங்க சேர்த்து கொண்டு தமிழ் தேசத்தை கட்டமைச்சு போலித்தனமான திராவிடத்தை அம்பலப்படுத்துவோம், வீழ்த்துவோம். திருப்பரங்குன்ற விஷயத்துல முதலாக அந்த சிக்கலுக்கு தூபம் போட்டதே திமுக. திரள் நிதி கொண்டு வந்தார் அப்படிங்கறத இன்னமும் திரள் நிதி வாங்குறது அவமானம் இல்ல, லாட்சி மாத்திட்டு 49 கோடி வாங்கினீங்க, அது அவமானம் இல்லையா? இல்ல திரும்ப நீங்க பேசாதீர்கள், இதுக்கு மேல நான் பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு இடைத்தேர்தலுக்கு எப்படி பணத்தை கொட்டுவாங்களோ சட்டமன்ற தேர்தலுக்கு அவ்வளவு காசை இறைச்சிருக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் நாங்க பார்த்த எலெக்ஷன்லயே ரொம்ப ஒரு மோசமான எலெக்ஷன் இதுதான் அப்படிங்கறது அறப்போரைக்கும் பதிவு பண்றாங்க. காசு கொடுக்காம நீங்க செஞ்சீங்களா? காசு கொடுத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஏன் இந்த டிபேட்ல உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க?